டாக்டர் ஐ ட்ரிங்க் டெய்லி பட் மை லிவர் ரிப்போர்ட்ஸ் ஆர் நார்மல். நான் டெய்லி குடிக்கிறேன், ஆனால் ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. நான் சேஃபாக இருக்கேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா உடனே எல்எஃப்ட் எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா நார்மலாக இருக்குன்னு உடனே லிவர் ஃபங்க்ஷன் இஸ் நார்மல். நான் அப்படின்னும் போது அது ஒன்று என்கரேஜிங்காக எடுத்து நிறைய ஒன்று குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கரெக்டாக டாக்டர்? சரி, அந்த லிவர் ஆல்கோஹால் இன்டேக்கில் லிவர் டேமேஜ் அப்படிங்கிறத ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நாள் குடித்தாலும் கொஞ்ச நாள் குடித்தாலும் ஒரு எஃபெக்ட் ஒன்று தான். ஸோ நான் டெய்லி கொஞ்சம் தான் எடுக்கிறேன், ஆனால் ரொம்ப வருஷமாக எடுத்தேன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அதனால எதுவும் பாதிப்பு இல்லாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா இது எல்லாமே மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நடக்கிற சேஞ்சஸ். அதுக்கப்புறம் உடம்புல மெட்டபாலிசம்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லேடிஸில் வந்து அந்த மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஜென்ஸோட கொஞ்சம் கம்மி. ஸோ லேடிஸ் வந்து தே கெட் மோர் இன்டாக்சிகேட்டட் வித் லெஸ் ஆல்கோஹால் அண்ட் அவங்களுக்கு டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்க மெட்டபாலிசமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது எப்படி லிவர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நான் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மலாக இருக்கிறதுனால பின்னாடி தொந்தரவு வராது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ தெரிய வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பிஞ்ச் ட்ரிங்கிங் சொல்லுவாங்க. அதாவது சில பேர் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள் தே கீப் ஆன் ட்ரிங்கிங். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த லிவர் வந்து இமிடியேட்டாக அஃபெக்ட் ஆகி அதுதான் அந்த ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது. அவங்களுக்கு இந்த மஞ்சள் காமால் அந்த ரிப்போர்ட்லாம் இமிடியேட்டாக தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி எடுக்கும்போது இமிடியேட்டாக அந்த பிளட் டெஸ்ட்டில் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது.